ஹலோ ஃபேமிலிஸ், ஈஸியான சுவையான ராகி இடியாப்பம் செய்யறதுக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு ராகி மாவு, அதை நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வறுத்துக்கோங்க வெறும் வாணலியில். அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா போட்டு ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. தண்ணி வந்து நல்லா ரொம்ப பாயில் இல்லாமையும் லூக்வார்மும் இல்லாமல் மீடியம் பதத்தில் இருக்கணும். அதை நல்லா கலரி ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஒவ்வொரு மாவுக்கும் அளவு இதாகும். மினிமம் 4 கப்பாவது தேவைப்படும். அதை வந்து நல்லா ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு எடுத்துக்கிட்டு முறுக்கு அச்சில் இடியாப்ப அச்சு எடுத்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அச்சுக்குள்ளேயும் இது வந்து நம்ம அந்த யூட்டென்சில்ஸ்குள்ளேயும் மாவு தடவிக்கணும், எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா மாவு ஒட்டாமல் வரும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள் கை எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அச்சுக்குள்ளே ஃபுல்லாத்தையும் நம்ம மேல் அளவு வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா இட்லி தட்டோ இல்லை இடியாப்ப தட்டோ எடுத்து அதுலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இடியாப்ப தட்டோட இட்லி தட்டில் நீங்கள் புழிஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா பூ போல் அழகாக இருக்கும். பிள்ளைங்களும் சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸி. பிள்ளைங்களும் அதை வந்து நல்லா அழகாக இருக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு. இடியாப்ப தட்டு வைக்கும்போது, இட்லி தட்டு வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிற தட்டு வைக்காதீங்க. ஒரு நல்ல கேப் விடுங்க. ஏன்னா இடியாப்பம் மேலே இருக்கும், மேல் வரைக்கும் வரும். அப்புறம் ஒரு இட்லி தட்டில் இட்லி பானையில் தண்ணி சூடாக்கிட்டு ஆவி பறக்க இடியாப்பத்தை வச்சு எடுத்திங்கன்னா ஆவி பறக்கிற இடியாப்பம் உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதோட நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சம்பல் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் இருந்தீங்கன்னா. வெஜிடேரியனுக்கு நல்ல ஒரு மோர் குழம்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி. மோர் குழம்பு அதில் வச்சு நான் சாப்பிட்ற சுவையான இடியாப்பம்.